வாழ்க வளமுடன். குரு சொல்கிறார், உனக்குள்ளாக உட்பொருள், தூய்மையான அகப்பொருள் உண்டு. அதை அறியும்போது நீ பூரணமாக திகழ்வாய் என்கிறார். அது எப்படி பூரண பொருள் துல்லியமாக புனிதமான நிலையில் இருக்கிறது? அதற்கு உவமை காட்டுவதற்காக தேங்காயை எடுத்து உடைத்தார். பஞ்சபூதங்களான நீர், வெப்பம், காற்று தேங்காயில் இருக்கிறது. தேங்காய் நிலத்திற்கு அறிகுறி. தேங்காயும் கூட விண்களின் கூட்டுதான். எனவே தேங்காயும் நம்மை போலவே பஞ்சபூதங்களின் கூட்டு வடிவம்தான் என்பதை உணர்த்துகிறார். தேங்காய்க்குள் தூய்மையான வெள்ளை பகுதி இருக்கிறது. அதுபோல முழு முதற்பொருள் உனக்குள்ளாக இருக்கிறது. அதுதான் நீயாக இருக்கிறாய். அதை காண வேண்டும். அதை எப்படி காணுவது? இந்த 2 கண்களால் காண முடியாது. ஏனென்றால் இது ஊனக்கண். மூன்றாவதாக அறிவுக்கு ஒரு கண் இருக்கிறது. அதுதான் ஞானக்கண், அகக்கண். அதன் மூலமாக காணலாம். எப்படி? குடுமியை பீய்த்து காட்டி, எப்படி இந்த குடுமியை பீய்த்தால் தேங்காயின் 3வது கண் தெரிகிறதோ, அதே போல ஈகோ என்ற தன்முனைப்பை பீய்த்து எறிந்தால் இந்த 3வது கண் வழியாக, அதாவது அகக்கண் வழியாக உள்ளே போகலாம் என்று உடைத்து காண்பிக்கிறார். தேங்காயின் குடுமியை பீய்த்தால் அகக்கண் தெரிவது போல, நம்முடைய அகந்தையை விட்டொழித்தால் நம்முடைய அகக்கண் தெளிவாக செயல்படும். நம்முடைய ஈகோவை உடைத்து எறிந்தால், தேங்காயை உடைப்பது போல உடைத்தெறிந்தால், தேங்காய்க்குள் இருக்கும் வெள்ளையான புனித பொருள் தெரிவது போல நம்முள் இருக்கும் புனிதமான இறைநிலையை உணரலாம் என்பதை இதன் மூலமாக உணர்த்துகிறார்.